எனக்கு இன்ஸ்பயர் பண்றது ஃபர்ஸ்ட் தி பெஸ்ட் ஐ வில் டெல் யூ ரஜினி சார். ஓகே, அவங்க முன்னாடி யார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை வந்து யாருக்கு தான் பிடிக்காது? எந்த நடிகர்கள்னாலும் சரி, அரசியல்வாதின்னு கேட்டாலும் சரி, எனக்கு ஸ்டைல் பிடிக்கும், அவருடைய எளிமை பிடிக்கும், அவருடைய ஆளுமையை பிடிக்கும், மொத்தத்தில் ரஜினியை பிடிக்கும், அவருடைய எளிமையை பிடிக்கும் அப்படின்னு பிடிக்காதவங்களே கிடையாது, ரஜினியை பிடிக்காதவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து அதில் வந்து காஷ்மீரை சேர்ந்த நடிகர் உமேர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரஜினி சார் மிகவும் பிடித்த நடிகர், அவருக்கு தான் நான் அதிக முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இன்ஸ்பயர் பண்றது ஃபர்ஸ்ட் தி பெஸ்ட் ஐ வில் டெல் யூ ரஜினி சார். ஓகே, அவங்க முன்னாடி யார் bring anyone வரும். ஹாலிவுட்லயும் சரி பாலிவுட்லயும் சரி பிடித்த நடிகர்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மட்டுமே. எனக்கு சிவாஜி படம் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து கண்ணாடி போடும் ஸ்டைலே வந்து தனி அழகுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டாலிவுட் இல்லனா காலிவுட், the only person who can bring it to Bollywood was ரஜினி சார். சோ சூப்பர் ஸ்டார் தான், நம்மளுக்கு சூப்பர் ஸ்டார் தான் ஃபர்ஸ்ட். ஹாலிவுட்லயும் சரி பாலிவுட்லயும் சரி பிடித்த நடிகர்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மட்டுமே. எனக்கு வந்து சிவாஜி படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் கண்ணாடி போடும் ஸ்டைலே வந்து தனி அழகுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த படம் வரும்ல உங்களுக்கு, எப்படி அந்த படம் பேர் சிவாஜி தி பாஸ், who used to do with the sunglasses. அது அந்த பத்தி he brought the. நான் வந்து ரஜினி சாருக்கு தான் அதிக முன்னுரிமை கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் மற்ற நடிகர்களை பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டினா அது ரஜினி சார் தான் அப்படின்னு சமீபத்தில் வந்து ஒரு சினிமா வீடனில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ரஜினி சாரை யாருக்கு தான் பிடிக்காது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மகிழ்ச்சி.